மின்சாரம், ISI முத்திரை, அச்சகத்துக்கு தனி கட்டடம், வேட்டி கட்ட தடைன்னு சட்டசபை கலகலக்க, தீவிரவாதியோட சந்திப்பு, ட்ராய், தொலைபேசின்னு மக்களவை மாநிலங்களவை களை கட்ட, உலகக்கோப்பையை கைப்பற்றின குதூகலத்துல ஜெர்மனிக்காரன் கொண்டாடி மகிழ, கோப்பையை கோட்டை விட்ட கோபத்துல அடிதடி ரகலைன்னு அர்ஜென்டினாக்காரன் கலவரத்துல குதிக்க, அத்தனையும் அள்ளிக்கிட்டு காலங்காத்தால கலக்கல் காமெடியோட அரசியல் கலாட்டாவோட நம்ம பேப்பர் தோசை வந்திருக்கு பாருங்க. தந்தனக்க 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 தந்தனக்க. திரைத்துறையினர் வசதிக்காக 15 கோடியில் 2 புதிய படப்பிடிப்பு தளங்கள். தமிழக முதல்வர் அறிவிப்பு. மின் தேவையை சமாளிக்க புதிய துணை மின் நிலையங்கள். மின்துறை அமைச்சர் விஸ்வநாதன் தகவல். தமிழ்நாடு கிரிக்கெட் கிளப்பில் வேட்டி கட்ட அனுமதி மறுப்பு. சட்டசபையில் எதிர்கட்சிகள் எதிர்ப்பு. ஒரு 67 ஆண்டு காலத்திற்கு முன்னாடி வெள்ளக்காரன் காலத்தில் போடப்பட்டது. ஆங்கிலேயர் காலத்தில் ஆங்கிலேயர்களிடம் நாட்டை விட்டு வந்தது பிறகு கூட அந்த கலாச்சாரத்தை மட்டும் இன்னும் மாற்ற முடியாமல் இருக்கிறது உள்ளபடியே வேதனைக்குரிய ஒன்று. வக்கீல்கள் நீதிமன்ற புறக்கணிப்பு. பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்க பிரேசில் சென்றார் இந்திய பிரதமர் மோடி. ரஷ்யா, சீனா, பிரேசில், தென்னாப்பிரிக்க அதிபர்களை சந்திக்க திட்டம். கச்சத்தீவை மீட்க கோரி உச்சநீதிமன்றத்தில் திமுக தலைவர் கருணாநிதி தொடுத்த வழக்கு. தமிழக அரசின் கேள்விக்கு பதிலளிக்க அவகாசம். நீதிமன்றம் உத்தரவு. பெட்ரோல் டீசல் விலை உயர்வு. ரயில்களில் சரக்கு கட்டண உயர்வு. ஆட்சி மாறியும் காட்சி மாறலை. கம்யூனிஸ்ட் கட்சிகள் போராட்டம். தமிழகம் முழுக்க ஆர்ப்பாட்டம். நிற்காமல் செல்லும் நகர பேருந்தால் பொதுமக்கள் பாதிப்பு. திருச்சி அருகே நெடுஞ்சாலையில் கோவில்பட்டி மக்கள் சாலை மறியல். ஆட்டோ டுக் டுக் ஆட்டோ. சூரிய ஒளி சக்தியில் இயங்கும் டுக் டுக் ஆட்டோ. இந்திய பொறியாளர் கண்டுபிடிப்பில் பெங்களூருவில் அறிமுகம். கடலில் சீரும் அலையின் நடுவே நாய்களுக்கு நீச்சருக்கு. ஒய்யாரமாய் சறுக்கி சறுக்கி போட்டியில் வென்றன நாய்கள். ரோபோ. அமெரிக்காவில் ராணுவ படை வீரர்களுக்கு உதவியாக ரோபோ. பாப்பாடகி ஷகீரா பாட கால்பந்து கீதம் போங்கி பொலிக்க. ஆடல் பாடல் துள்ளலுடன் சாகசங்கள் தூள் பறக்க நிறைவு பெற்றது உதைப்பந்து திருவிழா. தங்க கால்பந்தை கைப்பற்றினார் அர்ஜென்டினாவின் நட்சத்திர வீரர் மெஸ்ஸி. தங்க காலணி விருது பெற்றார் கொலம்பியாவின் ஜேம்ஸ் ரோட்ரிக்ஸ். தங்க கையுறை தட்டி சென்றார் ஜெர்மனி கோல்கீப்பர் நோயர். அர்ஜென்டினாவுக்கு வெள்ளி பதக்கம். ஜெர்மனிக்கு தங்க பதக்கம். போட்டியின் முடிவில் பிரேசில் அர்ஜென்டினா ரசிகர்களிடையே மோதல். கோட்டை விட்ட அர்ஜென்டினாவில் பெருங்கலவரம். கோப்பையை வென்ற ஜெர்மனியில் கோலாகலம். உற்சாக கழிப்பில் ரசிகர்கள் ஊர்வலம். 2018 உலக கோப்பை போட்டியை நடத்த தயாராகுது ரஷ்யா. காமன்வெல்த் போட்டிக்காக கிளாஸ்கோ சென்றது இந்திய ஆடவர் ஹாக்கி அணி. சூப்பரான செய்தி நம்ம செய்தி. ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற 10,000க்கும் அதிகமான பட்டதாரிகள் ஆசிரியர் பணியில் நியமனம் செய்யப்பட உள்ளதாக தமிழக அரசின் அறிவிப்பாணையை தட்டிவிட்டுள்ளார் நமது பள்ளிக்கூடத்து பக்கம் மழைக்கு ஒதுங்கா செய்தியாளர். உத்தரப்பிரதேசத்துக்கு ராம்நாயக், சத்தீஸ்கருக்கு பல்ராம்ஜி தாஸ் தாண்டன், குஜராத்துக்கு ஓம் பிரகாஷ் கோலி, மேற்கு வங்கத்துக்கு கேசரிநாத் திரிபாதி என நியமிக்க, நாகாலாந்துக்கு பத்மநாப பாலகிருஷ்ண ஆச்சாரியா, திரிபுராவையும் சேர்த்து கவனிக்க 5 புதிய ஆளுநர்களாக அவதாரம் எடுத்துள்ளதாக ஆட்சி அதிகாரத்திற்கேற்ப நாற்காலியை மாற்றி அமைக்கிறார் நமது ஜனாதிபதி அலுவலக செய்தியாளர். ஆந்திராவின் KGT6 எரிவாயு வயலில் உற்பத்தி இலக்கை எட்டாததால் ரிலையன்ஸ் நிறுவனத்திற்கு 3480 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக பெட்ரோலிய அமைச்சக செய்திகளை சுட்டி காட்டுகிறார் நமது டிராபிக் போலீசிடம் ஃபைன் கட்டாமல் டேக்கா கொடுக்கும் செய்தியாளர். தலைநகர் டெல்லியில் மருத்துவக் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்து படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிகளின் 2 தூக்கு தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக உச்சநீதிமன்ற செய்திகளை தட்டிவிட்டுள்ளார் நமது புலனாய்வு செய்தியாளர். 7 ஆண்டுகள் இடைவேளைக்கு பிறகு காவிரி நடுவர் மன்றம் கூட போவதாக காய்ந்து கிடக்கும் டெல்டா மாவட்ட வயல்களில் காவல் காக்க கிளம்புகிறார் நமது வேளாண் செய்தியாளர்.
புதுச்சேரியில் பசும்பாலின் கொள்முதல் விலை ரூபாய் 20 ரூபாய் 24 உயர்த்தப்பட்டு பசுமாடு வளர்ப்போரின் வயிற்றில் பால் வார்த்துள்ளதாக பவுடர் பால் விளம்பரத்தை நோக்குகிறார் நமது நோய் நொடி இல்லா செய்தியாளர். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக எஸ்கே கவுலை குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி நியமனம் செய்து உத்தரவிட்டுள்ளதாக ஆஜர் சுத்திலை தட்டுகிறார் நமது கருப்பு கோட்டு செய்தியாளர். முறையாக வருமான வரி செலுத்தி வரும் இந்திய குடிமகன்களை குறிவைத்து incometaxindia.government.india@gmail.com என்ற போலி மின்னஞ்சல் வருவதால் யாரும் ஏமாந்து போய் பதில் மின்னஞ்சல் அனுப்ப வேண்டாம் என வருமான வரித்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளதாக மெயில் போட்டுள்ளார் நமது சைபர் கிரைம் செய்தியாளர் என்று கூறிக்கொண்டு நாங்களும் அடுத்த செய்திக்கு தாவுகிறோம். மேலும் மேலும் வம்பு வழக்கில் சிக்கி சின்ன பின்னமாகி மீண்டு வந்தாலும் 4-5 துறைக்கு அமைச்சரா இருந்து ஆட்சி புரிந்து பல துறை வல்லுநரா இருந்தாலும் நாட்டையே ஆட்சி செய்யற பெரிய கட்சிக்கு தலைவரா வந்து சேர்ந்ததுக்கு அப்புறமும் விடாத கருப்புன்னு துரத்தி வந்துகிட்டு இருக்கு இவர் மேலான நல்லது கெட்டது பத்தின விஷயங்கள். வாங்க நாமளும் பார்த்துட்டு வந்துருவோம். ஒரு கட்சிக்கு ஒருத்தரை தலைவரா தேர்ந்தெடுத்தா ஆஹா இவர்தாயா தலைவர்னு மக்கள் சொல்லணும். ஆனா தலைவரை அறிவிச்சதும் ஐயய்ய இவரா தலைவர்னு முகம் சுளிக்க கூடாது. ஆனா பாஜகவோட தேசிய தலைவரை அறிவிச்சதும் முக்காவாசி பேரு இப்படித்தான் முகம் சுளிச்சாங்க. காரணம் பாஜகவோட புதிய தலைவர் அமித்ஷாவோட இமேஜ் அத்தனை டேமேஜ். நாடாளுமன்ற எம்பிக்கள்ல 30% பேரு கிரிமினல்கள். அவங்க மேல எல்லாம் சீக்கிரம் நடவடிக்கை எடுக்கணும்னு பொங்கல்னு பொங்கினவரு மோடி. ஆனா அவரோட தீவிர ஆதரவாளரும் இப்ப பாஜகவின் தலைவராகவும் ஆகி இருக்கிற அமித்ஷா மேல தலை கிறுகிறுக்க வைக்கிற அளவுக்கு கிரிமினல் கேசுகள் இருக்கு. மோடியோட இடது கரம் வலது கரம் எல்லாமே இவர்தான். மோடி குஜராத் முதல்வரா இருந்தப்போ உள்துறை அமைச்சரா இருந்தவர் அமித்ஷா. இன்னைக்கு வரைக்கும் மோடியையும் பாஜகவையும் விடாம துரத்துறது சோலி சொராப்தின் போலி என்கவுண்டர் வழக்கு. அந்த மோசமான வழக்குல முக்கியமானவரே அமித்ஷா தான் சிபிஐ குற்றச்சாட்டு சொல்லுச்சு. இதனால சில மாதங்கள் அமித்ஷா ஆள் தலைமறைவாகவும் இருந்தாரு. அதுக்கப்புறம் அரெஸ்ட் ஆகி 3 மாசம் கஷ்டப்பட்டு ஜெயில கம்பி எண்ணினாரு. 2002 குஜராத் முஸ்லிம்கள் படுகொலை வழக்குலையும் அமித்ஷா குற்றம் சாட்டப்பட்டாரு. அப்புறம் விடுவிக்கப்பட்டாரு. இதுல முக்கியமான விஷயமே இந்த வழக்கு விசாரணை முடியும் வரைக்கும் அமித்ஷா குஜராத் பக்கமே எட்டி பார்க்க கூடாதுன்னு கோர்ட் ஸ்ட்ரிக்டா சொல்லிடுச்சு. அப்புறம் 2012 போனா போகட்டும்னு இந்த தடையை தளர்த்துச்சு கோர்ட். துளசிராம் பிரஜாபதி கொலை வழக்கிலும் அமித்ஷா மேல சந்தேக பார்வை விழுந்துச்சு. அட மோடி ஒரு இளம் பெண்ணை உளவுத்துறை வச்சு வேவு பார்த்ததா பரபரப்பான கேஸ்லயும் அமித்ஷாவுக்கு சம்பந்தம் இருக்குங்க. போன நாடாளுமன்ற தேர்தல்ல அமித்ஷா தான் உத்தரப்பிரதேச பாஜக தேர்தல் பொறுப்பாளர். தேர்தலில் ஜெயிக்கிறதுக்காக முசாஃபர் நகர் கலவரத்தீயை மூட்டி விட்டவரே இவர்தான்னும் பல பேரு பரபரப்பு குற்றச்சாட்டு எழுப்பினாங்க. இப்படி ஏகப்பட்ட கரும்புள்ளிகளோட தலைவராகி இருக்கிற பெரும்புள்ளி அமித்ஷா இனிமே எப்படி செயல்பட போறாருன்னு பாப்போம். வேட்டி சேலையை கிழிச்சு எரிஞ்சு கோஷ்டி கானம் பாடுற சட்டமன்றம் நாடாளுமன்றத்துல கூட வேட்டி கட்ட தடை கிடையாது. அட அடிதடி போட்டு துரத்தி அடிக்கிற உள்கட்சி வெளிக்கட்சி அகில உலக முன்னேற்ற கட்சி அலுவலகத்துல கூட வேட்டி கட்ட தடை கிடையாது. இந்த நேரத்துல ஒரு இடத்துல தடை இருக்கிறது. ஊர் பூரா பிரச்சனையை கிளப்ப பட்ஜெட்டு விலைவாசின்னு கருத்து சொல்ல கிளம்பிட்டாங்க தலைவருங்க. உங்க வீட்டு கதை எங்க வீட்டு கதை இல்லைங்க, ஊர் உலக கதையெல்லாம் ஒண்டியா சொல்ல வாராங்க பாருங்க. சட்டசபையிலேருந்து வெளிநடப்பு செய்கிறது அப்படிங்கிறது ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒன்று தாங்க. நிறையா முறை இது மாதிரி நடந்திருக்குது. ஆனால் இதை பார்த்துட்டு அதிமுகவோட வைத்தியலிங்கம் ஓடுகாலிகள் ஓடிவிட்டனர் அப்படிங்கிறாங்க. இது என்னங்குது இந்த வார்த்தைகள் நியாயங்களா? இதை கண்டிக்கக்கூடிய சபாநாயகரை இந்த வார்த்தையெல்லாம் சொல்லலாம் அப்படிங்கிறாரு. ஏங்க நான் கேட்குறேன், இது மாதிரி வார்த்தைகள்லாம் சபையில் வந்ததுன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஓடுகாலி ஓடுகாலி அப்படிங்கிற வார்த்தையை சொன்னால் எப்படிங்க இருக்குது பாருங்க. அது ஒரு தெரு சண்டை மாதிரி இருக்காது? ஒரு அமைச்சர் லெவலில் இருக்கிறவங்களே இது மாதிரி பேசுனா வெளியே இருக்கிற மக்கள் என்னங்க பேசுவாங்க? இதையெல்லாம் கண்டிக்கக்கூடிய முதலமைச்சர் ஒரு புன்சிரிப்போடு இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் அவை குறிப்பிலிருந்து நீக்கணுங்க. இது மாதிரி வார்த்தையெல்லாம் அங்கே பேசக்கூடாதுங்க. இதெல்லாம் கடுமையாக கண்டிக்கத்தக்கது. ஆமாங்க, இது மாதிரி வார்த்தையெல்லாம் கண்டிக்கணும் அப்படின்னு சொன்னது நான் இல்லைங்க, திமுகவோட துரைமுருகன். ஏங்க இப்போ உங்க அறிவிச்சிருக்காங்க அந்த பட்ஜெட்டு, அதில் காங்கிரஸோட கொள்கைகள் தாங்க அப்படியே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்க செயல்படுத்த போகிறதா சொல்லியிருக்க நிறைய திட்டங்கள் ஆல்ரெடி இப்போ நடைமுறையில் இருக்குதே.
அதாவது அருண் ஜெட்லி இருக்காரு பாருங்க, அவருக்கு ஒண்ணு நல்லா புரிஞ்சிருக்குங்க. காங்கிரஸ் இல்லாத ஒரு பட்ஜெட்டை கூட தயாரிக்க முடியாதுங்க அவங்களால. அதாவது உற்பத்தி துறைக்கு ஏதாவது அவங்க சொல்லியிருக்காங்களா இதுல? இல்ல உணவு பாதுகாப்பு சட்டம் பற்றி அதை சொல்லியிருக்காங்களா? எதுவுமே சொல்லியே. அப்புறம் எப்படி இந்த பட்ஜெட் ஒரு நல்ல பட்ஜெட்னு சொல்ல முடியும்? ஆக மொத்தம் எப்படி பார்த்தாலுங்க ஒன்றும் சரியில்லைங்க. என்ன நான் பட்ஜெட்டு சொல்லும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா, கொஞ்சம் காமெடியாக பேசி அப்படி திருக்குறள்லாம் சொல்லி கொஞ்சம் அழகாக சொல்லுவேன். அந்த மாதிரி அவர் சொல்லலை. அது ஒன்று தாங்க வித்தியாசம். அண்ணாச்சி, இப்போ இருக்க நிதியமைச்சரோட பட்ஜெட் தப்புன்னு சொன்னது நான் இல்லைங்க, முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் இருக்காங்களா, அவங்க தான். பலூன் பலூன் பலூன். இந்த காலத்தில் இளைஞர்கள்லாம் எங்கேயும் அவங்க யூஸ்ஃபுல்லாக அவங்க நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. பாதி நேரம் வந்து இந்த இன்டர்நெட்டு ஃபேஸ்புக்கு அப்படின்னு டைமை வேஸ்ட் பண்ணிடுறாங்க. அதே இன்டர்நெட்டு ஃபேஸ்புக்லேயும் தான் வந்து நரேந்திர மோடி பெரிய ஆளாக பில்டப் பண்ணி அப்படி இப்படின்னு வந்து இவர் பிரதமர் ஆகிட்டாரு. ஆனால் நம்மளுக்குள்ளே தெரியுது அவர் ஒரு உடஞ்சி போன பானை அப்படின்னு நான் சொல்லிங்க. அதே ஃபேஸ்புக் இன்டர்நெட்டில் தான் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு இதை பொறுத்த வரைக்கும் இந்த நரேந்திர மோடி அலடிக்குதுங்கனாங்களே, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அந்த ஆளெல்லாம் எப்பயோ ஓஞ்சிருச்சு. அடுத்த தேர்தலில் நம்ம எந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது இவர் ஒரு உதாரணங்க. பலூன் 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 இப்படி தாக்கி பேசினது நான் இல்லைங்க, ராஜ் தாக்கரே. ஐஸ் பாலைஸ் கப்பைஸ் குச்சாய்ஸ். இந்த லோ பட்ஜெட் படம்லாம் இருக்குது பாருங்க, பாவங்க அவங்கலாம். படம் எடுத்துட்டு ரிலீஸ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம். அப்படியே ரிலீஸ் ஆனாலும் ஒரே வாரத்தில் தேட்டர்லேருந்து தூக்கிடுறாங்க. இந்த லோ பட்ஜெட்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களே ப்ரொடியூசர், அவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்கள காப்பாற்றுறதுக்கு யாராச்சும் ஆபத் பாண்ட மாதிரி வந்தால் தாங்க உண்டு. ஏன்னா அவங்கெல்லாம் காப்பாற்றணும்னு வச்சுங்களேன், எப்படி தமிழ்நாட்டில் இந்த விவசாயம் அழிஞ்சிக்கிட்டே வருதோ அதே மாதிரி சினிமாவும் அழிஞ்சிருங்க. யாராவது காப்பாற்றினா தான் உண்டு. ஐஸ் பாலைஸ் இந்த மாதிரி ஐயா யாராவது இந்த லோ பட்ஜெட் ப்ரொடியூசர்லாம் காப்பாற்றுங்க, படங்களையும் காப்பாற்றுங்க அப்படின்னு கேட்டது நான் இல்லைங்க, நடிகர் விவேக். ஐஸ் பாலைஸ் கப்பைஸ் குச்சாய்ஸ். வேட்டி கட்டிய தமிழனுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள இடம் இல்லையான்னு வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு சேலையை வரிஞ்சு கட்டிக்கிட்டு அந்த கட்சி இந்த கட்சின்னு வேறுபாடு இல்லாம எல்லா கட்சியும் ஒன்னா சேர்ந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு. ஒரு தனிப்பட்ட நிறுவனம் அவங்களோட விதிமுறை, அதை மீறினா சட்டப்படி எதுவும் சிக்கல் வருமா, விதியை மாற்றலாமா, அந்த சங்கத்து மேலே நடவடிக்கை எடுக்கலாமான்னு யோசனை பண்ணி ஆலோசனை செய்ய கிளம்பியிருக்கு அரசாங்கம். அதுதாங்க இன்றைய கருத்து படம். காட்டும். பரமசிவா பண்ண என்ன விசேஷம் ஆள் ஜம்முன்னு வந்திருக்கிறேன் இன்னைக்கு? அதாவது பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு முக்கியமான செய்தி எடுத்து வந்திருக்கேன். ஒவ்வொரு வருஷமும் ஜூலை மாசம் 11ஆம் தேதி உலக மக்கள் தொகை தினம் அப்படின்னு கொண்டாடுறாங்க. ஓஹோ, அத பத்தி தான் நீங்க சொல்லலாம் வந்திருக்கேன். ஓ, உலக மக்கள் தொகை தினம்னு ஒண்ணு இருக்கா? ஆமாங்க. இப்போ ஒவ்வொரு நாளைக்கு ஒரு தினம்னு ஆகி போச்சு இல்லையா? ஆமாமா. அது சரி, அது எப்படி முடிவு பண்றாங்க ஜூலை 11 தான் மக்கள் தொகை தினம்னு? அதை நான் சொல்றதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன். கேளுங்க. உலகத்துல எவ்வளவு மக்கள் இருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? என்னப்பா ஒரு 500 கோடி பேர் இருப்போமா? நீங்க வேற 713 கோடி பேருங்க. அப்பா, சரிங்களா? அதுலயும் சீனா ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு, இந்தியா 2வது இடத்துல இருக்கு, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா இருக்கு. ஓ, இனி போற போக்க பார்த்தா இந்தியா ஃபர்ஸ்ட் இடத்துக்கு வந்துரும் போல, அவ்வளவு மக்கள் தொகை. அப்படிதான் சொல்றாங்க. ஏன் பாத்தீங்கன்னா ஒரு கணக்கு சொல்றாங்க பண்ண, நம்ம நாட்டுல 2 மாநிலம், உதாரணத்துக்கு ஒரு உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் எடுத்துக்கோங்களேன். சரி, இந்த 2 மாநிலத்தோட மக்கள் தொகை தான் அமெரிக்காவோட மக்கள் தொகை. அப்பா, அதே மாதிரி பீகாரோட மக்கள் தொகை தான் ஜெர்மனியோட மக்கள் தொகை. ஒரு மாநிலத்தில் இருக்கிற மக்கள் வந்து ஒரு நாட்டிலேயே இருக்கிறாங்க. ஆமா, அவ்வளவு மக்கள் தொகை நம்ம நாட்டுல இருக்காங்க. கண்டிப்பா. சரிங்களா? இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க பாருங்க. ஆமாமா, ஏன் இந்த நாள்ல ஜூலை 11 இந்த மக்கள் தொகை தினம் கொண்டாடுறாங்க? அதாவது 1987ங்க ஜூலை 11ஆம் தேதி ஒரு குழந்தை பிறந்ததுங்க. அந்த குழந்தை பிறந்து பாத்தீங்கன்னா உலக மக்கள் தொகை 500 கோடி ஆயிருச்சு. ஓ, அந்த 500 கோடி எட்டினதுனால அதை வந்து உலக மக்கள் தொகை தினமா கொண்டாடுறாங்க. குழந்தை பிறந்த நாளை வந்து உலக மக்கள் தொகை தினமா கொண்டாடுறாங்க. ஆமா, நல்ல விஷயம். சரிங்களா? அது மட்டும் இல்லாம இந்த மக்கள் தொகை இப்படி வளர்ந்ததே ஒரு சுவாரஸ்யமா இருக்கு கேட்டீங்கன்னா. ஓ, அது எப்படி பாது? அதாவது 1960 பாத்தீங்களா வெறும் 50 கோடி தான் உலகம் முழுக்க மொத்தமாவே வெறும் 50 கோடி மக்கள் தான் இருந்தாங்க. சரி, அதுக்கப்புறம் இந்த 1850 அந்த மாதிரி வரும்போது 100 கோடி ஆச்சுங்க. அப்பா, சரிங்களா? அதுக்கடுத்து ஒரு 90 வருஷங்க பாத்தீங்கன்னா அது 200 கோடி ஆயிடுச்சு. 200 கோடி ஆயிடுச்சுங்களா? அதுக்கடுத்து ஒரு 30 வருஷத்துல
300 கோடி ஆயிடுச்சுங்க. சரியா? இது 100 கோடி அதிகமாச்சுன்னு பார்த்தா அதுக்கடுத்து வெறும் 30 வருஷம் எப்போனா இந்த 1999ங்க. அப்ப பாத்தீங்கன்னா அந்த 300 கோடி மக்கள் தொகை 600 கோடி பேர் ஆயிட்டாங்க. அப்படியே டபுள் ஆகி போச்சு. ஆமா. ஏன் வந்து அந்த காலகட்டத்துல குறிப்பா இந்த 1999 அந்த மாதிரி டைம்ல ஏன் இவ்வளவு பேர் பிறந்தாங்கிறது ஒரே இதா இருக்கு. இல்லப்பா அது ஒரு காரணம் இருக்குது. அந்த 1900க்கு அப்புறம் பாத்தீங்கன்னாவே அந்த 100 வருஷத்துல பாத்தீங்கன்னாவே நிறைய குழந்தைகளை பெற்றுக்கிறதுங்கிறது இருந்துச்சு. ஏன்னா அப்பெல்லாம் வந்து இப்ப அவ்வளவையே எங்க அப்பா கூட பிறந்தவங்களே 12 பேர், எங்க அம்மா கூட பிறந்தவங்க 9 பேர், எங்க கூட பிறந்தவங்களே 7-8 பேர். ஏன்னா அப்பெல்லாம் வந்து நிறைய நோய்கள் வருமாப்பா. அதுக்கெல்லாம் இந்த இப்ப இருக்கிற நவீன விஞ்ஞான முறையெல்லாம் அப்பெல்லாம் இல்ல. நிறைய குழந்தைகள் இறந்துரும். ஒரு குழந்தை 2 குழந்தை இருந்தாலும் அதுக்கப்புறம் 3வது குழந்தை தங்குமே 4வது குழந்தை தங்குமே அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருந்துச்சு. அது இல்லாம அப்பெல்லாம் குடும்ப கட்டுப்பாடும் இல்லை இந்த மாதிரி எல்லாம். அது கடவுள் கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரி. அதனால வந்து 7 குழந்தை 8 குழந்தைன்னு பெத்துட்டாங்க. அது ஒரு காரணம், மக்கள் தொகை அதிகமா இருக்கு. நீங்களும் அவ்வளவு குழந்தையை பெத்துக்கிட்டீங்க. ஆனா இன்னைக்கு காலத்துல எங்க காலத்துல நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நமக்கு ஒருவர் பயங்கர கட்டுப்பாடு போடுறாங்க. ஆமாங்க. நம்ம நாடு பரவாயில்லைங்க. சீனாலாம் ஒரு குழந்தை திட்டம்னு ஒரு திட்டமே இருக்கு. ஒரே குழந்தை பெத்துக்கணும். ஆமா. அதுக்கு மேல நீங்க குழந்தை பெத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு சலுகைகள்லாம் கிடையாது. கடுமையான சட்டங்கள் இருக்கு. அதெல்லாம் நீங்க பண்ணக்கூடாது. ஒரு குழந்தை தான். அதுக்கு மேல அரசாங்கமே தடை பண்ண சொல்லி அதுக்கு மேல குழந்தை பெத்துட்டீங்கன்னா அரசாங்கத்தோட எந்த சலுகையும் கிடைக்காது. கண்டிப்பா கிடைக்காது. அதனாலதான் வந்து சீனா வந்து இப்ப நம்மளை விட பின்தங்கி போயிட்டு இருக்கான்னு சொல்றீங்க. ஆமா. அதனாலதான் நம்ம உங்களை முத போறோம் சொல்றீங்க. ஆனா நம்ம நாட்டுல கூட குடும்ப கட்டுப்பாடுங்கிறது ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னால ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அரசாங்கம் எங்க பார்த்தாலும் விளம்பரம் பண்ணுவாங்க. ஆனா இப்ப அதெல்லாம் பண்றது இல்ல. ஏன்னா நம்ம மக்களை ஒரு குழந்தையே போது அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இருக்குது. அப்படி என்ன காரணங்க? அந்த ஒரு குழந்தைய வளர்த்தி அவனை கொண்டு ஸ்கூல்ல சேர்த்தி அந்த பீஸ் கேட்கறாங்க பாரு, அதுல பயந்துட்டே அட சாமி ஒரு குழந்தையே போதுமடா அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடுறாங்கப்பா. செலவு ஏகப்பட்ட இதாகுது. ஆனா பண்ண இப்போ கூட சில நாடுகள்ல பாத்தீங்கன்னா நீங்க குழந்தை அதிகமா பெத்துக்குங்க, நாங்க உங்களுக்கு நிறைய சலுகைகள் தரணும் அரசாங்கமே சொல்றாங்க. பண்ண ஏன் அப்படி சொல்றாங்க? அதாவது பாத்தீங்கன்னா அவங்களும் இதே மாதிரி பயங்கர கட்டுப்பாடு. சரி, குழந்தை கம்மியா பெத்துக்குங்க கம்மியா பெத்துக்குங்க சொன்னாங்க. அது என்ன ஆயிடுச்சுங்க, இறப்பு விகிதம் அதிகமாகி பிறப்பு விகிதம் குறைஞ்சிருச்சு. உடனே என்ன பண்ணாங்க, இது வேலைக்கு ஆகாது, நிறைய சலுகைகள் கொடுக்கணும்னு சில நாடுகள் பாத்தீங்கன்னா லீவு கொடுக்குறாங்க ஹனிமூனுக்கு. சரிங்களா? அப்புறம் குழந்தை கர்ப்பம் ஆயிட்டாங்க வைங்களா, அந்த அம்மா குழந்தை பெக்கிற வரைக்கும் அவங்களுக்கு சம்பளமும் கொடுத்து லீவும் கொடுக்குறாங்க. பிரைஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. பண்ண கார் கொடுக்குறாங்க, பைக் கொடுக்குறாங்க, ஃப்ரிட்ஜ் கொடுக்குறாங்க, குழந்தையோட படிப்பு செலவை ஏத்துக்கிறாங்க. எப்படி கேட்க நல்லா இருக்கா இல்லையா? எந்த நாடு இது மாதிரி? ரஷ்யாங்க, ஜெர்மனி, சரிங்களா? அப்புறம் பாத்தீங்கன்னா பிரேசில், சரிங்களா? பிரான்ஸ், இப்படி நிறைய சிலி, நிறைய நாடு இருக்குங்க. அவங்களாம் வந்து இது பண்றாங்க. கண்டிப்பா கண்டிப்பா உண்மையில நல்ல விஷயம் தான். நான் கூட குழந்தை பெத்துக்கிறதுக்கு அந்த நாட்டுல போய் பெத்துக்கலாம்னு ஒரு யோசனை இருக்கணுங்க. என்ன பரமசிவா, கொஞ்சம் கூட நாட்டுப்பட்டு எல்லாம் பேசுறீங்க. என்னங்க ஒரு பரிசுக்காக அங்க போய் பெத்துக்கிறேங்கறியா? ஐயோ சரி, சொன்னதா சொன்ன முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. ஏன் வேற யாருக்காவது சொல்லிருப்பீங்களா? நானே போயிருக்கலாம் தான். பாத்தீங்களா ஏன் இந்த அல்ப புத்தி? ஆனா ஒன்னே ஒண்ணுக்கு பண்ண நான் சொல்றேன் பாருங்க, மக்கள் தொகை தினம், உலக மக்கள் தொகை தினம் ஏன் கொண்டாடுறாங்கன்னா மக்கள் தொகை கம்மியா இருக்கணுங்க. கம்மியா இருந்தாதான் நல்லது. ஏன்னா வேலைவாய்ப்பு திண்டாட்டம் இருக்காது, சரிங்களா? வறுமை இருக்காது, நோய் நொடியில அதிகமான மக்கள் வந்து சாக மாட்டாங்க, நாடும் கொஞ்சம் நல்லா இருக்கும். பரமசிவா உன்னைய மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. அப்படி பாத்தீங்கன்னா மக்கள் தொகை அதிகமா இருக்கிறதா பிரச்சனைனா, சீனா இன்னைக்கு எப்படி உலக வல்லரசு ஆயிட்டு இருக்குது? உண்மைதான். அமெரிக்காவே பயக்கிற அளவுக்கு சீனா போயிட்டு இருக்குல்ல. உண்மைதான். நம்மளை விட அதிகமா தான் மக்கள் தொகை. ஆமா. என்ன சொல்றாங்கன்னா அறிஞர்கள், மக்கள் தொகை அப்படிங்கறதே வந்து ஒரு மிகப்பெரிய நாட்டோட வளம். அதை சரியான முறையில் பயன்படுத்தினா அவ்வளவு ஏப்பா உலகத்திலேயே இளைஞர்கள் அதிகமா இருக்கிற நாடு எது தெரியுமா? நம்ம இந்தியா. இருக்குல்ல 60% பேர் இந்தியாவில் தான் இருக்காங்களாமா. ஆமாங்க பண்ண 35 வயசுக்கு கம்மியானவர்கள். அது மட்டும் இல்லாம இந்த சீனா பத்தி சொன்னீங்க பாருங்க. அங்க பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் கண்டிப்பா ஒரு மரம் வளர்க்கணுங்களா. ஆடாடா. அதே மாதிரி அந்த ஒவ்வொரு குழந்தையும் கண்டிப்பா ஒரு நூல் எழுதி இருக்கணுமா. அதாவது புத்தகம் படின்னு சொல்லக்கூடாது, புத்தகத்தையே எழுதுன்னு சொல்றாங்க. ஆமா. அடேங்க, அது எவ்வளவு நல்ல விஷயம். உண்மைதான். நாடு ஏன் எவ்வளவு முன்னேறிக்குங்கிறது அதையும் பார்க்கணும் நம்ம. ஆமா. ஒரு நாடு வந்து எதிரி நாட்டாவே பார்க்க கூடாது, அது ஏன் எப்படி முன்னேறிச்சுங்கிறதையும் பார்க்கணுமே இல்லையா? கண்டிப்பா. அதுதான் பிரதமர் மோடியும் சொன்னாங்க. ஏன்னா நம்ம நாட்டில் இருக்க அந்த 60% இளைஞர்கள் இருக்காங்க பாருங்க, அவங்க எல்லாம் வந்து நம்ம கரெக்டா யூஸ் பண்ணாவே நம்ம நாடு எங்கேயோ போயிடும் நல்லா வந்துருந்தாங்க. அப்ப நம்மள மாதிரி இளைஞர்கள் தான் நாடு இருக்குன்னு சொல்லு. என்னது? என்ன சொன்னீங்க? நம்மள மாதிரி இளைஞர்கள் நம்பித்தான் நாடு இருக்குதுன்னு சொன்னேன். நம்மள மாதிரி இல்ல, என்ன மாதிரி இளைஞர்கள்லாம் சேர்ந்து நாட்டை முன்னேற்றணுங்கிறேன். சரி, முன்னேற்றுங்கப்பா. இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனையால காசாவுல குண்டுமழை பொழிய பிரிக்ஸ் உச்சி மாநாட்டுக்கு தலைவர்கள் பறந்து பறந்து அணிவகுத்து செல்ல சட்டமன்றம், நாடாளுமன்றம், மாநகராட்சி, பஞ்சாயத்து, மரத்தடி விவாதம்னு ஏகப்பட்ட செய்தி சாரை சாரையாய் வண்டி கட்டி வந்துகிட்டு இருக்கு.
காலங்காத்தால கலக்கலா நாட்டு நடப்பை அலசி ஆராய நாளைக்கும் தோசை வரும். அது வரைக்கும் நம்ம புதுயுகத்துல காத்துருங்க. தந்தனக்க 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 தந்தனக்க. சூப்பரான செய்தி நம்ம செய்தி.